My dears, today we will see about 10th standard chemistry, carbon and its compounds. உங்களுக்கு தெரியும் கார்பன் அப்படின்னா என்ன அப்படின்னு. எல்லா பொருளும் நம்மளுக்கு இந்த பூமியில இருக்க எந்த பொருளா இருந்தாலும் கீழே விழுந்துச்சுன்னா அது பூமியில புதைச்சிட்டு கொஞ்ச நாள் கழிச்சுட்டு பிளாக் கலர் ஒரு சப்ஸ்டன்ஸ் வரும். அதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கார்பன். அந்த கார்பன் அப்படிங்கிறது நம்மளோட டே டு டே லைஃப்ல எல்லாத்துலேயும் நம்ம யூஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட், ஷெல்டர், மெடிசன், டெக்ஸ்டைல்ஸ் எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு கார்பன் அப்படிங்கிறது இருக்குது. அதை நம்ம இப்போ 10th ஸ்டாண்டர்ட் சிலபஸ்ல இப்போ நம்ம படிக்க போறோம். Carbon is an element. It is a non-metal. The symbol of carbon is C. What is the atomic number? Atomic number is 6. And then mass number is 12. So it should be written C12 6. And this carbon has some special properties. In 9th standard, we have studied. That is, first one is catenation. What is catenation? Carbon has a unique property to combine with carbon and other elements to form many compounds. That property is called catenation. கார்பன் வந்துட்டு எல்லா எலமெண்ட்ஸோடையும் சேர்ந்துட்டு நிறைய காம்பவுண்ட்ஸை கொடுக்கும். அந்த ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி தான் நம்ம என்ன சொல்றோம்னா கேட்டினேஷன் அப்படின்னு சொல்றோம். செகண்ட் ஒன் இஸ் டெட்ராவேலன்சி. டெட்ரா, நீங்க உங்களுக்கு டெட்ரா அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பா. டெட்ரா பேக் ஜூஸ் எல்லாம் வருது இல்லையா? டெட்ரா அப்படின்னா என்ன? 4. இந்த 4 அப்படிங்கிறதுக்கு கார்பனோட வேலன்சி, வேலன்சி ஆஃப் கார்பன் இஸ் 4. இந்த 4 வேலன்சி ஆஃப் கார்பன், இந்த டெட்ரா வேலன்சி அப்படிங்கிறது கார்பனோட வேலன்சி 4 சொல்றோம். இது வந்து மற்ற எலிமெண்ட்ஸோட சேர்ந்து நம்மளுக்கு காம்பவுண்ட்ஸை கொடுக்குது. அந்த காம்பவுண்ட்ஸை கொடுக்கும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளஸ்ட் இதில் கார்பன் காம்பவுண்ட்ஸ் பார்த்துட்டோம்னா மீத்தேன், CH4. இந்த CH4 அப்படிங்கிறது ஒரு கார்பன் ஆட்டம் 4 ஹைட்ரஜன் ஆட்டமோட கம்பைன் ஆயிட்டு இப்போ இது ஒரு கார்பன் ஆட்டம். இதோட வேலன்சி வந்துட்டு 4. இப்போ இது ஹைட்ரஜன் ஆட்டமோட கம்பைன் ஆகுது. ஹைட்ரஜன் ஆட்டம் வந்துட்டு 1. இப்போ டு கெட்டிங் ஆக்டேட் ஸ்ட்ரக்சர், கார்பன் shared these 4 electrons to this hydrogen and form methane. கார்பன் 4 ஹைட்ரஜனோட சேர்ந்து இப்போ ஆக்டேட் ஸ்ட்ரக்சரை ரீச் ஆயிட்டு இருக்குது. அப்போ அந்த ஆக்டேட்னா 8 எலக்ட்ரான்ஸ். இப்போ அந்த 4 எலக்ட்ரான்ஸ் இதோட 4 எலக்ட்ரான்ஸ் சேர்ந்துட்டு 8 எலக்ட்ரான்ஸா கம்பைன் ஆயிட்டு ஷேர் ஆயிட்டு மீத்தேன் மாலிகுல் ஃபார்ம் ஆகுது. இதுதான் வந்துட்டு நம்ம டெட்ரா வேலன்சி அப்படின்னு சொல்றோம். 4 வேலன்சி should be shared. இந்த பாண்டுக்கு என்ன பேர் சொல்றோம் அப்படின்னு சொன்னோம்னா கோவலன்ட் பாண்ட், ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான். ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னா அது என்ன பண்ணுவோம், என்ன பாண்ட் சொல்லுவோம்? கோவலன்ட் பாண்ட். நம்ம 9th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருக்கோம் கோவலன்ட் பாண்ட், எலக்ட்ரோவலன்ட் பாண்ட். ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னா அது கோவலன்ட் பாண்ட். அண்ட் தேர்ட் ஒன் மல்டிபிள் பாண்ட். இப்போ மல்டிபிள் பாண்ட், திஸ் மல்டிபிள் பாண்டுங்கிறது this carbon combined with other elements and forms compounds single bond, double bond and triple bond. One pair of electrons shared na, that is called single bond. 2 pairs of electrons shared na, that is called double bond. 3 pairs of electrons shared na, triple bond. Single bond அப்படின்னா alkane. முன்னாடி நான் சொன்னேன் மீத்தேன் அப்படின்னு. The methane is an example for alkane. Only one pair of electron is shared. அதுக்கு அடுத்தது alkene. Alkene வந்துட்டு இப்போ C double bond C H, that is ethene or ethylene. Next one alkyne. C triple bond C,
oh, sorry, this one is H and H. This is C2H4. This one is C2H4 double bond. This one C2H2 triple bond. Alkyne, ethine, ethene, this one, methane. Clear? Alkane example is CH4. This is multiple bond. CH4, alkane, alkene, C double bond C, alkyne, C triple bond C. Example, alkene abdina, this is a ethylene or ethene. This is ethyne or acetylene. This is multiple bond. And next we will come to that. What are the classification of organic compounds? Based on kind of atoms. This is based on the kind of atoms. Now, carbon combined with other element to form these compounds. We should take that hydrocarbon. Hydrocarbon. In this organic compound, carbon combined with hydrogen alone. That is hydrocarbon. Carbon and hydrogen only. Carbon ஹைட்ரஜனும் மட்டும் சேர்ந்து காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணிச்சுன்னா அதுக்கு பேரு ஹைட்ரோகார்பன். இந்த ஹைட்ரோகார்பனை இப்போ நம்ம கிளாசிஃபை பண்ண போறோம். என்னென்ன டைப்ஸ் இருக்குது அந்த ஹைட்ரோகார்பன்ல, தட் இஸ் classified into alkane, alkene and alkyne. இப்போ இதுல இந்த த்ரீ கிளாசிஃபிகேஷன். வாட் இஸ் த ஜெனரல் ஃபார்முலா? ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஜெனரல் ஃபார்முலா அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? தட் இஸ் அல்கேனுக்கு CnH2n+2, அல்கீனுக்கு CnH2n, அல்கைனுக்கு CnH2n-2. இப்போ இந்த n ரெப்ரசன்ட்ஸ் 1, 2, 3. இப்போ இதெல்லாம் பார்த்தா உனக்கு ரொம்ப பயமா இருக்கும். அதெல்லாம் பயந்துக்கவே கூடாது. கார்பனேஸ் காம்பவுண்ட்ஸ்ங்கிறது நல்ல இன்ட்ரெஸ்டா படிச்சுன்னா ஈஸியா இருக்கும். அது பார்த்தா அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு ஃபார்முலா எழுதும்போது பாரு எப்படி ஈஸியா எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு. n is equal to 1, 2, 3. ஃபர்ஸ்ட் யூ சப்ஸ்டியூட். இங்க வந்து nங்கிற இடத்துக்கு பதிலா 1 போடு. H2 into 1 plus 2. So what is the answer? CH4. இப்போ இதுல அல்கேன் அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் என்ன வருது? மீத்தேன். That is CH4, methane. Clear? இப்போ second compound how we should write na? Instead of n we will substitute 2. Otherwise the difference between the two compounds, அதாவது இங்க முன்னாடி இருக்கிறதுக்கும் அடுத்து இருக்கிறதுக்கும் காம்பவுண்டுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா CH2 முன்னாடி இருந்தாலும் சரி பின்னாடி வந்தாலும் சரி இந்த ரெண்டுக்கும் proceeding succeeding compounds the difference is single bond CH2. இப்போ இதுல CH2 டிஃபர் ஆகும். இப்போ இதோட ஆட் பண்ணினா உங்களுக்கு ஈஸியா அடுத்த காம்பவுண்ட் கிடைச்சிடும். இப்போ இங்க 1C இங்க 1C ஆட் பண்ணினா என்ன வருது? C2. H4 H2 ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வருது? H6. ரெண்டாவது காம்பவுண்ட் அப்ப என்ன? C2H6. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஈத்தேன். தேர்ட் காம்பவுண்ட் நீயே சொல்லிடுவ ஈஸியா. இப்போ C2 ஓட C ஆட் பண்ணணும் and then H6 ஓட 2 ஆட் பண்ணணும். என்ன காம்பவுண்ட்? C3H8. இப்போ 3 வந்தது அப்படின்னு சொன்னா அந்த காம்பவுண்டுக்கு என்ன பேர் சொல்லுவோம் அப்படின்னா ப்ரொப்பேன். அடுத்தது பார்த்தா அப்படின்னா 4 CH2 ஆட் பண்றேன். C4H10. இப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பியூட்டேன். அடுத்தது இதோட ஒரு 2 ஆட் பண்றேன். அது என்ன பார்த்தீங்கன்னா C5H12. இதுக்கு நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பென்டேன். ரொம்ப ஈஸியா இப்படி ஃபார்முலா நமக்கு எழுதிட்டே போயிட்டே இருக்கலாம். எவ்வளோ காம்பவுண்ட்ஸ் வேணா.
ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட்க்கு 1 சப்ஸ்டிட் பண்ணினா உனக்கு என்ன கிடைக்கும்னா CH4. அதோட ஒரு CH2 ஆட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா எந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் எடுத்தீங்கனாலும் அதுல இந்த மாதிரி CH2 ஆட் பண்ணினா உனக்கு இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் கிடைச்சிடும். நெக்ஸ்ட் பாரு அல்கீன் பாரு. அதே மாதிரி இப்போ அல்கீன்ல we need C double bond C. So that is N is equal to 1, you should not substitute. ரெண்டாவது C2 substitute பண்றோம். C2H2 into 2. அப்ப என்ன உனக்கு ஆன்சர்? C2H4. C2H4. அப்ப C2H4 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈத்தீன். இதுல வந்துட்டு ஈத்தேன், இது வந்துட்டு ஈத்தீன். now you இப்ப இதுல ரெண்டு CH2 ஆட் பண்றேன். இதுல CH2 ஆட் பண்ணினா C3H6. C3H6 அப்படின்னா இதுக்கு என்ன நேம் சொல்லுவோம்? ப்ரப்பீன். again you add CH2, C4H8. this is butene. next one CH2 add பண்றேன். C5H10. this one is pentene. that's all. first compound உங்களுக்கு என்ன கிடைச்சு? C2H4. அது ஈத்தேன். second spelling very important. this is ANE. this one alkene அப்படின்னா ENE, ஈத்தீன், ப்ரப்பீன், பியூட்டீன், பென்டீன். 1 அப்படின்னா அந்த குரூப் எல்லாமே மீத்தேன், this parent group. 2 ethane, that is here ethene. 3 na இங்க ப்ரப்பேன், ப்ரப்பீன். 4 butane, butene. and 5 இங்க வந்துட்டு pentane, pentene. likewise இப்போ அதே மாதிரி alkyne எழுதுறீங்க. alkyneல C triple bond C, triple bond here alkyne அப்படிங்கிறது. இப்போ C2H2 into 2 minus 2. so what is that? C2H2. C2H2. what is the name of this one? இதோட பேர் என்ன சொல்லுங்க? ethyne. add this CH2. C3H4. what is this one? propyne. next CH2 add பண்றேன். C4H6. that is butane. next one CH2 add பண்றேன். C5H8 pentane. so whatever compound first one you should write na அதுல இருந்து இப்படி CH2 ஆட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உனக்கு இந்த காம்பவுண்ட்ஸ் கிடைச்சிடும். வெரி ஈஸி, ரொம்ப ஈஸி. ஆர்கானிக் வந்து இன்ட்ரெஸ்டா படிச்சுட்ட இப்படி நீ ப்ராக்டிஸ் பண்ணினீன்னா ரொம்ப ஈஸியா படிச்சிடலாம். திஸ் இஸ் பேசிக். நீங்க 10th படிக்கிறதா பேசிக். இதை நல்லா படிச்சினாதான் ஹையர் ஸ்டடீஸ்க்கு உனக்கு போய் ஃபாலோ பண்ண முடியும். அதனால நம்ம ஆர்கானிக் அப்படின்னு எடுத்தனாவே இந்த ஃபர்ஸ்ட் இந்த பேசிக் திங்ஸ் அப்படிங்கிறது அல்கேன், அல்கீன், அல்கைன் இந்த ஃபார்முலாவை நல்லா எல்லா ஃபார்முலாவையும் நல்லா இந்த மாதிரி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். பை ஹார்ட் பண்ணவே கூடாது. பை ஹார்ட் பண்ணினா என்ன ஆகிடும்? மறந்துடும். இப்போ மீத்தேன் அப்படின்னா CH4, ஈத்தீன் அதுக்கு இங்கே வந்து மீத்தேன் கிடையாது. ஈத்தீன் அப்படின்னா C2H4. ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொன்றா இப்படி எழுதி எழுதி பார்த்தீங்கன்னா இந்த 1 அப்படின்னா என்ன குரூப், 2 அப்படின்னா நம்ம பேரண்ட் குரூப் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா நீ ஈஸியாக நம்ம புக்கில் 5 காம்பவுண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க 10th ஸ்டாண்டர்ட் புக்கில். அதனால அது நம்ம படித்து தெரிஞ்சிட்டாலே ரொம்ப ஈஸியாக நீங்கள் நெக்ஸ்ட் எல்லாம் எழுதிக்கலாம்.